கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். விசேஷமாக நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சு வர்றோம். அதிலும் விசேஷமாக 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். அதில் இன்றைய தினத்தில் நாம் நிருபங்களின் சுருக்கம் 85வது பகுதியும் பாகம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பாகம் 20 நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம 10 வசனங்கள் நம்ம தியானிச்சிருந்தோம். விசேஷமாக கவனிக்கும் பொழுது 4வது வசனத்திலிருந்து, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஸோ மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்ற தலைப்பில் நம்ம தியானித்தோம். ஸோ இந்த ஒரு பகுதி நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம பொருத்தி நம்ம தியானித்தோம். ஸோ பாளையம் டு பிரகாரம் உலகத்திலிருந்து பிரிந்து இயேசு கிறிஸ்து விசுவாசித்து உள்ள வர்றது, பலிபீடம் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி, அதாவது அவருடைய ஈடுபலியை போல நம்மளால் என்ன பலியை ஏறெடுக்க முடியுமோ, சிலுவையை எந்த அளவுக்கு நம்ம ஏறெடுக்க முடியுமோ, அன்றாட ஜீவபலி எந்த அளவுக்கு நாம் செலுத்த முடியுமோ உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து பரிசுத்தமாக்கப்படுதல், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நம்ம தியானித்தோம். 4வதாக பார்த்தோம், பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்குது. அதுக்கு அப்புறம் குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தில், அதாவது பரிசுத்தாவினுடைய வெளிச்சத்தில் சமூகத்தின் அப்பங்களாகிய சத்தியங்களை நாம் உட்கொள்கிறோம். இதனால் நம்ம மேலும் பரிசுத்தமாக்கப்படுறோன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தூப பீடம் அப்படிங்கிறது தன் உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்போது அனுதினமும் ஜீவபலி செலுத்தும் போது அது தூபமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகுது. அப்போ அந்த தியாகம் குறிக்குது சுகந்த வாசனை. ஸோ இதை சரியாக நம்ம செய்து முடிக்கும் பொழுது, தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுக்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்யும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது அழியாமைக்குள்ளே பிரவேசிக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். ஸோ ஒரு காலத்தில் ஒளியை பெற்றவர்களாக இருந்திருக்கிறோம். பரலோகத்தினுடைய கொடைகளை ருசி பார்த்தவர்களாகியும் பரிசுத்த ஆவியிலான பங்கு பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படின்னா நம்ம அதற்கே உரித்தான அந்த ஒரு உண்மையான ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கணும். ஏன்னா ஒரு தரம் நம்ம பிரகாசிக்கப்பட்டாச்சு. இனி வரும் உலகத்தின் பலன்களை, அதாவது வல்லமைகளை, அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம ருசி பார்த்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மீண்டும் அந்த பழைய நிலைமைக்குள்ளாகவோ மூல உபதேசங்களாகிய பழைய விஷயங்களுக்குள்ளாகவோ நம்ம கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அந்த பகுதியை நம்ம பார்த்து நம்ம நிறைவு செஞ்சோம். ஸோ நம்ம வழி விலகி நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பாருங்க, இதுக்கு தலைப்பு 6வது அதிகாரம் வசனம் 11லிருந்து 20 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஸோ இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கவனிக்கும் பொழுது நமது விசுவாசம், அதாவது நமது நங்கூரம், நமது நங்கூரம் என்ற ஒரு உபத்தலைப்பில் இந்த ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். அப்போ நமது நங்கூரம் அப்படின்னா எதை குறித்து இங்கே பேச போகிறாருன்னா, ஒரு விசுவாசம் மற்றும் சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது குறித்து பேசுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக நிற்கிறது குறித்து பேசுகிறார். ஸோ நங்கூரம் பொதுவாகவே கப்பலில் பயன்படுத்துவாங்க, கப்பலை நிலைநிறுத்துவதற்கு. எப்பேற்பட்ட புயல்கள் அடிச்சிட்டாலும் அந்த நங்கூரம் போய் இறங்கி ஸ்ட்ராங்காக அந்த கப்பலை நிலைநிறுத்தி வைக்கும். ஸோ இப்போ கூட நம்ம கூட இருக்கிறது கூட விசுவாச கப்பல் தான். அப்போ இந்த விசுவாச கப்பல் பல புயல்களில் சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நங்கூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு நிறுத்தணும். அப்போ தான் அந்த விசுவாச கப்பல் சேதமடையாமல் இருக்கும். அப்போ அந்த நங்கூரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய தினத்தில் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். ஸோ நமது நங்கூரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம்
6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமா இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் அசதியாய் இராமல். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், இன்னைக்கு நம்மளுக்கும் அதே தான் சொல்றார். இந்த அசதியை குறித்து தான் நம்ம வந்து இதே ஒரு பகுதியில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம். அந்த டல்னஸ், அதாவது மந்தமா இருக்கிறது. ஆனா மந்தமா இருக்கிறத குறித்து இந்த ஒரு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரானா இல்ல. அதாவது உற்சாகத்துல குறைவுபட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றார். உற்சாகத்துல குறைவுபட்டு இருக்கிறீங்க, சோர்வுக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்க உற்சாகத்துல குறைவுபட்டிருக்கிறீங்க, ஆனா சோர்வுக்குள்ள போயிடாதீங்க. ஸோ விசுவாசத்துல மாத்திரம் நீங்க வழி விலகி சென்று விடாதீங்க, ரொம்ப உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் நீங்க சொல்ற இங்க கவனிக்கும் போது, நீங்கள் அசதியா இராமல் அப்படின்னா சோர்வுக்குள்ள மாத்திரம் நீங்க வந்து போயிடாதீங்க, விசுவாசத்துல நீங்க உறுதியா இருங்கன்னு சொல்லி சொல்றார். ஏன்னா பாருங்க, சோர்வு ஒருவருக்குள்ள வந்துருச்சு, அசதி ஒரு மந்தத்தன்மை ஒருவருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்குள்ள அவ்விசுவாசம் வந்துடும். அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அவர்களுக்குள்ள வந்துடும். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அவ்வளோ சோர்வு மனமடிவு ஏற்பட்டுச்சு. அதனால தான் அவர்களுக்குள்ள அந்த அவ்விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட சோர்வுகளோ அசதியோ இருக்கக்கூடாது. ஸோ உற்சாகத்தோடு நாம் இந்த ஒரு ஊழியத்தை நாம் வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். தொடர்ந்து தேவனுடைய வழியில் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோர்வுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவ்விசுவாசம் உள்ள இருதயம் நம்மளுக்குள்ளே வந்துடும். அவ்விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா மேற்கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு பாதையில் முன்னேறி செல்ல முடியாது. ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் மேலே விசுவாசம் நம்ம வந்து வைக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ உங்களை அழைத்த தேவன் மேலே விசுவாசம் நீங்கள் இன்னும் அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்படி வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இன்னும் தேவன் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு பற்றுறுதியும் வரும் அப்படிங்கிறது அங்கே அவர் சொல்கிறார். ஸோ அதற்கு என்ன பண்ணுறாருன்னா முற்பிதாக்களை வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறார். ஸோ இவர்களை போல நீங்கள் வந்து ஒரு தேவன் மேலே ஒரு விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் பின்னால் வரக்கூடிய வசனங்களில் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து முற்பிதாக்களைப் போல நீங்கள் வந்து ஒரு விசுவாசம் தேவன் மேலே வைங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி அவர்களை போல நீங்கள் நடந்தும் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நடந்து காண்பிக்கும் பொழுது தான் அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் வந்து சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நீங்கள் அசதியாக இராமல் அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகி தேவனை முழுமையாக நிராகரிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நிலைக்கு செல்வதன் மூலம் இந்த ஒரு வெகுமதியை இழந்து விடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். மாறாக தொடர்ந்து முன்னேறி போங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்வதாக நம்முடைய 7ஆம் தூதன் சொல்கிறார். ஸோ அந்த நீடிய பொறுமைக்கு நம்ம வந்து கவனிக்கும் பொழுது கிரீக் வேர்டு மேக்ரோதுனியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அதாவது நீடிய பொறுமை. இப்போ லாங் சஃபர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போது நீடிய பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ பொறுமை, தாழ்மை மற்றும் தேவன் மீதான நம்பிக்கை ஆகிய பாடங்கள் ரொம்ப அவசியமானவை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அவர்களை பின்பற்றுகிறவர்களுமா இருந்து அப்படின்னா எவர்களைனா முற்பிதாக்கள். அவங்க எப்படி பொறுமையோடு இருந்து ஆசீர்வாதங்களை அவங்க சுதந்திரிச்சிட்டாங்களோ அதுபோல் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரேலரை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு வலியுறுத்துகிறார். அப்போ நம்ம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுங்களா? விசுவாசம் வேணும், நீடிய பொறுமை வேணும். இந்த ரெண்டு இல்லாமல் நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த வசனம் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அதாவது உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதற்கு முன்பாக நம்ம பார்த்தோம், அது அந்த 11ஆம் வசனம் கூட பாருங்க, அது எப்படி இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளக்கூடியவங்களை நீங்கள் பின்பற்றுவர்களுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஸோ அப்படின்னா அப்படி யார் வாழ்ந்துட்டாங்கன்னா முற்பிதாக்கள் தான். அப்போ முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அது நிமித்தம் அவங்க வந்து 1000 வருட அரசாட்சியில ஆசீர்வாதங்கள பெற்றுக்கொள்ள போறாங்க. ஸோ அதற்கு முன்பாக அவங்க எப்படி மரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்பி மரிச்சிருக்கிறாங்க. ஸோ உயிர்த்தெழுந்து வந்து அதற்குண்டான ஆசீர்வாதங்களை, அதற்குரிய பலன்களை அவங்க வந்து பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படித்தான் நாமும் வந்து என்ன பண்ணணும்னா, நம்பிக்கையின் நிச்சயத்தோட முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்படி சொல்லிட்டு முற்பிதாக்கள்ல ஒருவரை நம்மளுக்கு அடையாளமாக அங்க வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறார் ஆபிரகாம். ஸோ இதற்குண்டான ஈபிசி நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, பூரண நிச்சயம் அப்படின்னா தங்கள் இறுதி வெற்றி குறித்த இந்த ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பது கிறிஸ்தவர்களுக்கான பாக்கியமாகும். நம்மை முழுமையாக பலி செலுத்தி செலவழிப்பதே நமது உடன்படிக்கையாக இருக்கின்றபடியினால் வெகுமதியை பெற்றுக்கொள்வது குறித்த பூரண நிச்சயமானது சுயத்தை பலி செலுத்துவதிலும் ஊழியம் செய்வதிலும் உள்ள விடாமுயற்சியால் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நம்மை முழுமையாக பலி செலுத்தி செலவழிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்திற்காக ஊழியங்களுக்காக நம்ம வந்து இழந்திருக்கிறோம், இழப்புகளை நாம் சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ அது முடிவு அப்படிங்கிறது பாருங்க, மரணம். அவர்கள் நன்றாக தொடங்கியிருந்தாலும் அவர்களுடைய வைராக்கியம் ஓரளவுக்கு குளிர்ந்து போய்விட்டதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க. அப்படியே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு சகிச்சு மன உறுதியோடு இருக்கிறதனுடைய முக்கியத்துவத்தை நாம் எப்போதும் நினைவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நமக்கு நல்லா தெரிந்த ஒரு முற்பிதாவை குறித்து கவனிக்கும் பொழுது ஆபிரகாம். ஸோ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருந்தார் தேவன். ஆனால் அவர் இருந்த நாட்களில் அது நிறைவேறிச்சானா இல்லை. அவர் இருந்த நாட்களில் அது வந்து நிறைவேறலை அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அது எப்படி அதை நாம் புரிந்து கொள்ளலாம்னா பாருங்கள், மரிக்கும் முன்பு கூட தேவனை நோக்கி நீங்கள் தந்த அந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட நிறைவேறலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாக நாம் வந்து படிக்கல, வசனங்களும் இல்லை. அப்படின்னா அவருக்கு எந்த விதமான சந்தேகமோ கேள்விகளோ அங்கே வந்து வரல. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஏன்னா வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் நடக்கலை. ஆனால் அவர் பாருங்க, கவனிக்கும் பொழுது எந்த ஒரு கேள்வியோ எந்த ஒரு சந்தேகமோ அவருடைய வாழ்க்கையில் அங்கே வந்து காணப்படலை தேவன் மேல். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால தமது பேரில் தானே ஆணையிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, ஆபிரகாம் கிட்ட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிக்கும்போது முற்பிதாக்களை குறித்து படிப்போம். அதுலேயே ஆபிரகாம் குறித்து சொல்லும்பொழுது தேவன் கட்டி உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு நகரம், அஸ்திவாரம் உள்ள நகரம், அந்த நகரத்திற்கு நாங்கள் போகிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த நகரம் அவருக்கு அப்போ கிடைக்கல, ஆனால் பின்னால் தேவன் கொடுப்பார். அதுதான் விசுவாசம். ஸோ கண்ணுக்கு தெரியல, ஆனால் தேவன் மீது உறுதியான ஒரு விசுவாசம் வச்சு ஒரு பரதேசியை போல சஞ்சரித்து அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டார். ஸோ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு ஆணையும் விட்டுருக்கிறார். ஸோ இந்த ஆணை அப்படிங்கிறத குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவரை விட யாரும் பெரியவங்கல்ல, அதனால அவர் தன்மேலே ஆணையிடுறார். ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா அறிவிப்பு கொடுத்ததாக நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து கிறிஸ்து மூலமாக நிறைவேறுச்சு. ஸோ அடுத்து தேவன் சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ மரிச்சு போனாலும் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயம் நான் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு சொல்கிறேன். ஸோ வாக்குத்தத்தம் பண்ணின போது அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களையும் விட தனித்துவமானதும் விசேஷமானதுமாக இருக்குது. ஆதியாகமத்தில் மட்டும் இது 13 முறை இந்த ஒரு உடன்படிக்கை என்று அழைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஒருவர் சார்ந்த உடன்படிக்கையாகவும் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தமாகவும் இருக்கின்றபடியினால அதுக்கு மத்தியஸ்தர் இல்லை. ஸோ தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது முற்றிலும் ஒரு உடன்படிக்கையும் பிணைப்புக்குரிய ஒப்பந்தமும் ஆகும். தெய்வீக உண்மைத்தன்மையின் முழு வலிமையும் இதனை பிணைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ எபிரேயர் 6:14 சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இதே வசனம் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, 99 வயசுக்கு அப்புறம் 13ஆம் அதிகாரம்
வரும்பொழுது 100வது வயசுல குழந்தை பிறந்தது. ஸோ எல்லாமே வாக்குத்தத்தம் மாத்திரம் தான் அங்க வந்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் எங்க ஆணையிடுறாருன்னா, ஈசாக்க பலி செலுத்த துணியும் போது வெட்டல, ஆனா கைய ஓங்கிட்டார். ஸோ தேவன் சொல்லிட்டாங்க, வேண்டாம், நீ வெட்ட வேண்டாம், பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஆனா நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், அது நிறைவேற்றல, ஆனாலும் நீ பொறுமையோட இருக்கிற, ஸோ நீ மரிச்சு போனாலும் நான் வந்து கண்டிப்பா அதை வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுதாங்க ஆபிரகாம் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் மற்றும் நம்பிக்கை. ஸோ அவர் நீடிய பொறுமையோட காத்திருந்ததுனால, விசுவாசத்தோடு இருந்ததுனால, அவர் வந்து தேவனே வந்து ஆணையிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கார், நிச்சயமாக நான் வந்து அதை செய்வேன்னு சொல்லி. அதான் நம்ம கவனிக்கிறோம். ஆதியாகமம் 22:16 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செஞ்சபடினால, பாருங்க எபிரேயர்ல சொன்ன அதே விஷயத்த முன்பே அங்க சொல்லிட்டார் வாக்குத்தத்தமா தேவன். ஆதியாகமம் 22:17 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நான் ஆணையிடுறேன்னு சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க தேவன். அதை சொல்லிட்டு மேலும் எபிரேயர் 6:15 சொல்கிறான், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஸோ பொறுமையாக காத்திருந்தா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளலாம். உலகத்திலே சொல்கிறாங்க இல்லைங்களா, பொறுத்தவர்ங்க பூமியவே வந்து ஆளுவாங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பொறுமையோடு இருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ பொறுமையோடு இருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க நம்முடைய பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுபோல தான் அன்புக்குரிய சொல்ல, தேவன் நம்மளை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் என்ன பண்ணணும்னா அடங்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் உயர்த்தும் பொழுதுதான் அது மெய்யான உயர்வாகவும், தேவன் கொடுக்கும் பொழுது அது மெய்யான ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன முயற்சிகள் ஏறெடுத்துட்டாலும் அதில் தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலும் அவருடைய தெய்வீக ஆலோசனையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா உயர்வை நோக்கி போக முடியும். அதனால தான் முதலே சொல்லிட்டாங்க, அவர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கன்னு சொல்லி. ஸோ அப்படித்தான் முற்பிதாக்கள் இருந்துட்டாங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறாங்க. ஸோ அதை சொல்லிட்டு மேலும் சொல்கிறார் எபிரேயர் 6:16 மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாக்கு தத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஆணையிடுதலினுடைய முடிவாக இருக்குது. ஸோ இதன் அர்த்தம் நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, பாருங்கள், ஒரு தகப்பன் இருக்காங்க, தன் பிள்ளைக்கிட்ட அவருக்கு சொத்து இருக்குது பட்சத்தில் தன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு அப்புறம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வாக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ அந்த குழந்தை நாளைக்கு பெருசானதுக்கப்புறம் எனக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை ஒரு எழுத்தின் மூலமாக, ஒரு பத்திரத்தின் மூலமாக எழுதுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஆணையிடுவாங்க, அதை உறுதி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஆணையிடுதல். அதே சமயம் அந்த சொன்ன வாக்குக்கு, அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவும் அதுதான், ஆணையிட்டு கொடுக்கறது தான் அது ஒரு முடிவாக இருக்குது. ஸோ அதைத்தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாங்க. ஸோ இது மனிதர்கள் விஷயத்தில் இப்படி நம்பிக்கை இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பத்திரம் எழுதி அல்லது எழுத்துப்பூர்வமாக எழுதி அவங்க வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தேவன் அவர் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவர் வந்து உருவாக்கியிருக்கார். ஸோ ஒரே ஒரு ஆணையில் என்டையர் பிளானவே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே அவர் வந்து நிறைவேற்றார். ஒரே ஒரு ஆணையில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருகப்படுவார். அங்கிருந்து தாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருது. பேசிக்கில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த வசனம் தான் ஹைலைட் பண்ணி நம்ம வந்து புரிந்து கொண்டிருப்போம். ஸோ கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம். ஸோ வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிறது சர்ச் கிளாஸ் பீப்புள், திருச்சபையின் பிள்ளைகள். ஸோ அதுதான் அந்த உறுதி பண்ணுறது தான் ஆணையிடுதலினுடைய அந்த ஒரு முடிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவன் என்றென்றைக்கும் வாக்கு மாறக்கூடிய தேவன் அல்ல, வாக்கு மாறாதவர் அவர். ஸோ அதுதான் நம்ம என்னாகும் 23:19 பார்க்குறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஸோ தேவனுடைய வசனம் மேலிருந்து அவர் அனுப்புகிறார் அப்படின்னா அது நிச்சயமாக அனுப்புனதனுடைய வேலையை அது செய்யும். ஏன்னா தேவனுடைய வசனம் வெறுமையாக அவரிடத்தில் திரும்பாது. நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம இன்றைக்கெல்லாம் அறுவடை ஊழியங்கள் போய் நம்ம செய்யறதுக்காக நம்ம வந்து போகும்பொழுது
ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ஒரு சில சகோதர சகோதரிகள் வருவாங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, விதைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அது அநேக நாட்களுக்கு அப்புறம் கூட அது பலன் குடுக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றாங்கன்னா, விதைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த விதைப்பதில நம்ம சோர்வு இல்லாம இருக்கணும். ஒரு ஒரு உ உலகத்தில ஒரு விதைப்பவர் போய் ஒரு காட்டுல போய் விதைக்க போறார் அப்படின்னா, அவரு நம்பிக்கையோட கொண்டோய் அள்ளி தூவி விதைப்பார். அது எப்படி இருந்தாலும் பலன் குடுக்கும்னு சொல்லி. அதுபோல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, விசுவாசத்தோட நம்ம போய் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, விதைக்கணும். மேல இருந்து தேவனுடைய வசனம் நம்மகிட்ட இந்த பூமிக்கு வருது அப்படின்னா, அவர் அனுப்புன வேலையை நிச்சயமா செய்யும். உதாரணத்திற்கு வானத்திலிருந்து மழை வருது. அது மழை வந்து பூமியை வந்து அடைஞ்ச உடனே, அது விதைக்கிறவருக்கு விதையை கொடுக்குது. புசிக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குது. அப்போ பாருங்க, அந்த மழையை தேவன் அனுப்புறாருன்னா, யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குது. அதுபோல தான் அன்புக்குரிய அவர் சொல்ல, தேவனுடைய வசனம் அப்படிங்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது, இங்க அனுப்புறாங்க அப்படின்னா, அது யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமா கொடுக்கும். அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நம்ம அவர் நம்பக்கூடிய நம்பிக்கை. தேவன் மனசு மாற மாட்டாரு, வாக்கு மாற மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆனாலும் பாருங்க, அங்க ஆபிரகாமை பார்த்து ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார். ஆனா இப்ப நீ இதை வந்து சுதந்திரிக்கிறது இல்லை அப்படின்னாலும், உன் சந்ததி நிச்சயம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்றார். நமக்கு நன்கு தெரியும் அன்புக்குரிய சொல்ல, பின்பாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. அதுக்கப்புறம் வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, ஆபிரகாமினுடைய சந்ததியாக நாமும் அந்த ஒரு கிருபைகளை நாம் வந்து பெற்றுக்கொள்றோம். அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அது சகல விவாதத்திற்கு முடிவாக தேவன் ஆணையிட்டு கொடுத்திருக்கார். அந்த ஒரு ஆணை மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் கிட்ட செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை மனிதர்களிடையே கூட திருப்தி அளிக்கும் விதத்தில், அதாவது ஒரு ஆணையின் மூலமாக அது உறுதியாக கட்டப்பட்டது அல்லது பிணைக்கப்பட்டதுன்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினால அதைய ஸ்திரப்படுத்திட்டார், உறுதி பண்ணிட்டார், ஸ்ட்ராங் பண்ணிட்டார், நிறைவேற்றிட்டார். ஒரே ஒரு ஆணையினால, தேவன் கொடுத்த அந்த ஒரே ஒரு ஆணையில என்டையர் அவருடைய பிளானே இருக்கு. ஒரே ஒரு ஆணை தான், அதைய ஸ்திரப்படுத்திட்டார். அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிறுத்திட்டார், நங்கூரமா பாய்ச்சி நிறுத்திட்டார். இதே வசனம் திருவிழித்துல அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாத தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த விஷயத்துல அப்படின்னா பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னா நம்முடைய கர்த்தராக இயேசுவும் இந்த சுவிசேஷ யுக காலத்தை சேர்ந்த அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களில் உள்ள உண்மையுள்ளவர்களும், தேவனுடைய வாக்குத்தத்தமும் ஆணையும் ஆபிரகாமை விட நமக்கே நம்முடைய ஆறுதலுக்காகவே அதிக நோக்கம் கொண்டு கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள் அங்கு குறிப்பதாக நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றார். இந்த ஆணையினால பிணைக்கப்பட்ட உடன்படிக்கையோ அல்லது வாக்குத்தத்தத்தையோ புரிந்து கொண்டு நினைவு கூற முடியாத கிறிஸ்தவரோ அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான தகவல் இல்லாமல் காணப்படுகிறார் என்பது தெளிவாக. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பல அப்படின்னா அவங்க உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதில் சற்று தோய்வில் காணப்படுறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அந்த ஆலோசனை அப்படிங்கிறது அது ஒரு நோக்கம், அவருடைய திட்டம். ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையா இருக்குது. அது மாறாத தன்மையுடையதா இருக்குது அப்படின்னா அன்சேஞ்சபிள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப அது மாறாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னைக்குமே அது மாறாது. மனிதர்கள் தான் மாறி மாறி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு அதையே மாற்றி பேசுவாங்க. ஆனால் தேவன் கொடுத்தது அது மாறாத தன்மை, அன்சேஞ்சபிள். மாறா தன்மை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் என்பதில் உறுதியாக நாம் இருக்கலாம், விசுவாசிக்கலாம், நம்பலாம். அது பரிபூர்ணமாக செய்வார். ஆபிரகாமுடன் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அதனை மாற்றவோ முடியாததாக்கும் தேவனுடைய ஆணை எவ்வளவு அதிக நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்குது. அது மாற்ற முடியாது. ஏன்னா தேவன் ஒரு டைம் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா மாற்ற மாட்டார். அது இறுதியில மனுக்குலம் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அது நம் மூலமாகவே வரும் என்றும் நமக்கு உறுதியளிக்குது. பாருங்க, அந்த ஒரே ஆணையில
டோட்டலாக தேவனுடைய திட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு, அப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா டிசைரிங், வாஞ்சித்தவராய், வாக்குத்தத்தத்தின் விஷயத்தை பதிய வைப்பதற்காக. ஓர் ஆணையினால் அப்படின்னா அது சர்வ வல்லமையுள்ளவரால் ஆணையிடப்பட்டிருக்குது. சர்வ வல்லமையுள்ளவரால் அது ஆணையிடப்பட்டிருக்குது. அவர் தம்மை தாமே கடமைக்குட்படுத்தி கொண்டார் என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால தமது பேரில் தானே ஆணையிட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவருடைய மக்களும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்குமே. ஆனால் அங்கே ஒரு மத்தியஸ்தர் இருந்திருப்பார். ஆனால் அந்த மத்தியஸ்தரின் இடத்தை இங்கே தேவனே, அந்த ஒரு தேவனுடைய ஆணையே அது நிரப்புதுன்னு சொல்றார். மத்தியஸ்தர் இல்லை அங்கே. ஸோ தேவன் என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்தோன்னா, மத்தியஸ்தர் தேவையில்லை, மத்தியஸ்தர் அங்கே இல்லை. அதனால அந்த ஆணையவே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறார். ஸோ அது நிபந்தனையற்றதாக இருந்ததால் ஆபிரகாமுடன் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யாரும் இருக்கல. ஸோ மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது அது இரத்தத்தால் முத்திரையிடப்படவும் தேவையில்லாது இருந்தது. தேவன் அதை தம்முடைய ஆணையால் முத்திரையிட்டிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் அவருடைய ஆணையானது உடன்படிக்கையை உறுதிப்படுத்தவும், அதை கட்டுப்படுத்துவதாகவும், அதை உறுதியானதாகவும் நிலைநிறுத்துவதாகவும் அது என்ன உதவி இருக்குதுன்னு சொல்றார். ஸோ மாம்ச பலவீனமும் அவ்விசுவாசமும் தெய்வீக வார்த்தையை சந்தேகித்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை மனித கற்பனைக்கு எட்டாத மிக உயர்ந்த அதிகாரமிக்க மற்றும் கட்டுப்படுத்தும் வகையிலான உடன்படிக்கையாக மாற்ற முன்வந்துகிறாரு. அவர் தமது வாக்குத்தத்தத்தை ஒரு ஆணையினால் உறுதிப்படுத்தியிருக்கார். ஸோ எதனால் அவிசுவாசம் வருது, மந்தத்தன்மை வருது, சோர்வு வருதுன்னா மாம்ச பலவீனம். மாம்சம் சோர்வுக்குள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு அவிசுவாசம் வந்துடும். ஸோ அந்த தெய்வீக வார்த்தையை சந்தேகிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் ஓர் ஆணையினால அங்கே நிறைவேற்றுறார், உறுதிப்படுத்துறார். ஸோ மகா சிருஷ்டிகரின் இத்தகைய இறங்கி வருதலை கண்டு நாம் வியக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இங்கே சகோதரர் சொல்லும் பொழுது ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றார். மகா பரிசுத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஸோ மகா சிருஷ்டிகர் இத்தகைய இறங்கி வருதலை கண்டு நாம் வியக்காமல் இருக்க முடியாது. அவர் தம்முடைய வீழ்ச்சியடைந்த சிருஷ்டிகளிடம் இறங்கி வந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த விஷயத்தில் தம்முடைய ஆணையை கொடுக்க தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தது குறித்து நாம் வியக்காமல் இருக்க முடியாது. அவருடைய நிலையிலிருந்து பாருங்க, பாவமான மனிதர்கள் கிட்ட இறங்கி வந்து அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் விதமாக ஆணையிட்டு கொடுக்கிறார். ஸோ அந்த உடன்படிக்கை 3 முறை ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆபிரகாமிடமும், மீண்டும் ஈசாக்கிடமும், மீண்டும் யாக்கோபிடமும் அது உறுதியாக்கப்பட்டிருக்குது. திருச்சபையானது அந்த ஆணையினால் உண்டான பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்றார். ஸோ எல்லா முற்பிதாக்களுக்கும் அங்கே ஆணையிட்டு காண்பிச்சிருக்கிறார். ஸோ அந்த ஒரு வாக்கு தத்தமாக காமிச்சிருக்கிறார். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரே ஆணையினால ஸ்திரப்படுத்திட்டாரு. ஸோ இந்த ஸ்திரப்படுத்தினாருங்கிறதுக்கு கிரீக் வேர்டு கவனிக்கும் பொழுது பாருங்க, மெசிடியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. மெசிடியோ அப்படின்னா மத்தியஸ்தராக இருத்தல் அல்லது செயல்படுதல், அல்லது மத்தியஸ்தராக இருக்கிறது அல்லது தலையிடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. ஸோ உடன்படிக்கையை முத்திரிடுவதற்கு பதிலாக ஒரு மத்தியஸ்தர் மூலம் இரத்தத்தால் அதை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை மற்றும் ஆணை என்னும் 2 மாறாத விஷயங்களால அதை ஸ்திரப்படுத்திக்கிறாரு. ஸோ 2 மாறாத விசேஷங்களை குறித்து அங்கே பேசுறார். 18ஆம் வசனத்தில், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செஞ்சிருக்காரு. ஸோ தேவன் பொய்யுரையாத தேவன். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்றாங்க. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அதை நம்மளுக்கு சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளையும் கொடுப்பார்னு சொல்றார். ஸோ அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமா ஓடி வந்திருக்கிறோம். ஸோ அடைக்கலமா ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் கொடுத்துருக்காங்க தேவன். அதன் மூலமாக நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்து பொய்யுரைக்காத தேவன் அப்படி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸோ இதனால நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படிங்கிறத இந்த 18ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. இப்போ நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும் பொருட்டு அல்லது அதை நாம் பிடிச்சு கொள்ளும் பொருட்டு, அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா
பொய்யுரையாத தேவனை நாம் விசுவாசிக்கக்கூடியவர்களாக அங்கே வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை குறித்து நம்ம வந்து 3வது அதிகாரத்தில் நான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நாம் அந்த ஒரு பரிசை நாம் பெற்றுக்கொள்ளணும், அதை நாம் பிடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னா பாருங்க, இப்போ தேவனிடமும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் அடைக்கலமாக நாம் ஓடி வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கக்கூடிய நமக்கு தேவன் 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அடைக்கலம் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், அவங்க தான் நம்மளுக்கு அடைக்கலம். ஸோ அப்படி வந்தவங்களுக்கு 2 மாறாத விசேஷங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 மாறாத விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வாக்கு தத்தம் ஒன்று, இன்னொன்று ஆணை. ஒன்று வாக்கு தத்தம், இன்னொன்று ஆணை. ஸோ அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறவே மாறாது. அதே போல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கவனிக்கும் பொழுது அநேக வாக்கு தத்தங்கள் தேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அநேக வாக்கு தத்தங்கள் தேவன் கொடுத்துருக்குறாங்க, அது ஆணையிட்டு கொடுத்துருக்காங்க, அது 2ம் மாறாது. ஸோ இன்னும் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அநேக சத்தியங்கள் தேவன் கொடுத்துருக்குறாங்க, அநேக சத்தியங்கள். ஸோ அது என்றைக்குமே என்ன ஆகுதுன்னு சொல்லி போட்டோன்னா மாறாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இப்படி இந்த 2 விசேஷங்கள்னால கர்த்தர்கிட்ட வந்திருக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வாழாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். ஸோ அவருடைய வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கை வைங்க, அவர் ஆணையிட்டு கொடுத்துக்கிறாரு, நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஓட்டத்தில் நீங்கள் பின்னோக்கி போக வேண்டிய சூழல் வந்துடும் சொல்லி சொல்கிறார். இதே ஒரு வசனம் வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் கவனிக்கும் பொழுது பாருங்க, எனவே இறைவன் 2 மாறாத காரியங்களான வாக்கு தத்தத்தினாலும் ஆணையினாலும் இப்படி செய்கிறாரு. அவற்றை குறித்து இறைவன் பொய் சொல்லுவார் என்பதோ முடியாத காரியம். எனவே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த எதிர்பார்ப்பை பற்றி கொள்ள எல்லாவற்றையும் விட்டு ஓடி வந்த நாம் வெகுவாய் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்தில் ஆபிரகாமிடம் செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கை. ஸோ இறுதியில் முழு மனுக்குலமும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், மேலும் அது நம் மூலமாக வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துவுடைய உடன் சுதந்திரராக, அவருடைய மனவாட்டியாக ஆளுகை செய்யும் நம்பிக்கை, திவ்ய சுவாபத்தை அடையும் ஒரு நம்பிக்கை, மேலான வாக்கு தத்தம் நமக்குரியதாகும். ஸோ தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யமாக இருக்குது. ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் நம்மளுக்கு அநேக வாக்கு தத்தங்கள். ஸோ இந்த வாக்கு தத்தங்கள் தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நற்செய்தியில், சுவிசேஷத்தில், வாக்கு தத்தத்தில் தேவனுடைய வார்த்தையே அது அடிப்படையாக இருக்குது. உண்மையுள்ள விடாமுயற்சியின் மூலமாக மேசியா ராஜ்யத்தின் அந்த மகிமையான சுதந்திரத்தில் நாம் இயேசுவுடன் உடன் சுதந்திரராக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, தெய்வீக குணலட்சணத்தையும் அந்த திட்டத்தையும் இன்னும் உறுதியாக பற்றிக்கொள்வதற்கான ஒரு உத்வேகம், விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்டு தன்னை ஒரு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துள்ள எந்த விசுவாசியாலும் அந்த மகிமையான அபிஷேகம் செய்யப்பட்ட சரீரத்தில் தலையுடனான தான் பெற்றிருக்கும் உடன் சுதந்திரத்துவத்தை குறித்து தெளிவாக வாசிக்காமல் இருக்க முடியுமா? அப்படின்னா பாருங்க, கிறிஸ்து அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிருக்கிறார். ஸோ அப்பேற்பட்டவர் கூட நம்ம போய் என்ன பண்ண போறோம்னா சரீரமாக போய் சேர போகிறோம். அப்படின்னு இதெல்லாம் நம்ம தெரியாமல் இருக்கிறோமா? அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அடைக்கலமாக கிறிஸ்துக்கிட்ட நாம் ஓடி வந்திருக்கிறோம். ஸோ ஒரு பாவி கிறிஸ்துவில் கண்டடையக்கூடிய அடைக்கலத்தை நிழலான மோசேயின் அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தில் அடைக்கல பட்டணங்கள் உறுதியாக முன்னராகவே நிழலாக காண்பிச்சிருக்கு. அடைக்கல பட்டணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பாடம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதில் கவனிக்கும் பொழுது 6 அடைக்கல பட்டணங்கள் இருக்கும். யாராவது தவறு செஞ்சுட்டு அங்கே ஓடி வந்தாங்கன்னா அவங்க ஜீவன் வந்து காக்கப்படும், அதை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா ஜீவன் போயிடும். ஸோ இப்படித்தான் அங்கே வந்து தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் அங்கே நிழலாக ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அடைக்கலமாக ஓடி வந்திருக்கிறோம் யார்கிட்டன்னா தேவன்கிட்டையும் கர்த்தர்கிட்டையும். ஸோ அவங்கள நாம் உறுதியாக நாம் என்ன பண்ணணும்னா பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா நமக்குங்கிறது விசேஷமாக நமக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னாங்க, ஆனால் அவங்க அபாத்திரராக நடந்துட்டாங்க, அவிசுவாசம் உள்ள ஒரு கடின இருதயம் உள்ள ஜனங்களாக இருந்துட்டாங்க. ஸோ அந்த நமக்கு அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தம் அவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் இன்னைக்கு படிக்கிற நமக்கு அது பொருந்தும். ஸோ திருச்சபைக்கு தான் அந்த நமக்குங்கிற ஒரு வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக உறுதியாக வரக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்முடைய நன்மைக்காக அன்று முதல் இன்று வரை உள்ள தேவஜனம். ஸோ தேவனுடைய ஆணை ஆபிரகாமுக்கு அவசியமாக இருக்கவில்லை, ஏனெனில் அவர் உறுதியாக நம்புறார். அந்த உடன்படிக்கையை கொடுத்ததிலும்
ஒரு ஆணையோடு அதனை உறுதியாக பிணைத்ததிலும் இருந்த தேவனுடைய விசேஷித்த வடிவமைப்பானது ஆவிக்குரிய இஸ்ரேலரை ஊக்குவிப்பதற்காகவும் நமக்கு விசுவாசத்திற்கான உறுதியானது ஒரு அஸ்திபாரத்தை கொடுப்பதற்காகவுமே அது இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ தமது கண்ணோட்டத்தில் 3000 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால இடைவெளியாக இருக்கும் என்பதையும், நமக்கும் அது நீண்டதாக தோன்றும் என்பதையும், மேலும் விசுவாசத்தின் மீதான நம்ம ஒரு அழுத்தம் கடுமையாக இருக்கும் என்பதையும் தேவன் அவங்க அறிஞ்சிருக்கிறார். ஸோ அந்த 2 மாறாத விசேஷங்கள் அப்படிங்கிறது அது மாற்ற முடியாது, அது மாற்றி அமைக்க இயலாதது. 2 தவறாத சாட்சியங்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆணையும். ஸோ அந்த ஒரு தேவனுடைய ஆணையும் அது ஒரு வாக்குத்தத்தம் தான், அது 2 மாறாத விசேஷங்கள். ஸோ ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையினுடைய பலத்தையும் வல்லமையும் அது காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் கூட இன்னும் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம், அந்த ஆணை அப்படிங்கிறதுக்கு உடன்படிக்கைன்னு கூட சொல்லலாம். ஸோ உடன்படிக்கை கூட என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மாறாது. தேவன் கிட்ட நம்ம அந்த உடன்படிக்கை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது தேவனோடு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை. ஸோ அவர் நம்மக்கிட்ட செய்கிறார், நம்ம அவர்கிட்ட செய்கிறோம் அப்படின்னா பாருங்க அன்புக்குரிய சொல்ல, அந்த ஒரு உடன்படிக்கையில் அவர் மாற மாட்டார். நம்ம கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஒரு எச்சரிப்பாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது நிறைந்த ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது எதுனா அந்த 2 மாறாத விசேஷங்கள். ஸோ அது பலமான ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய ஏற்ற காலத்தில் வாக்குத்தத்தமானது முற்றிலுமாக மற்றும் மிகவும் நேரடியாகவே நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு முழு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ பாவத்திலிருந்து விலகியோடி அதன் கவர்ச்சிகளை எதிர்த்து சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமப்பதில் உண்டாகக்கூடிய அந்த ஒரு நிறைந்த ஆறுதல் எதிர்கால மகிமைகளை உணரும் போது இக்காலத்து சோதனைகளும் துன்பங்களும் சிரமங்களும் அவைகளுடன் ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவையாக காணப்படுது. ஏன்னா எதிர்காலத்தில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் எப்படி ஆபிரகாம் சொன்னாருங்களா, தேவன் அஸ்திபாரமுள்ள நகரத்தை கட்டி கொடுப்பார், அந்த நகரத்திற்காக இப்போ நான் நிலையில்லாத கூடாரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. அது போலதான் அன்புக்குரிய சொல்ல நம்மளுக்கு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கார். ஸோ அதை நாம் வந்து அது வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பணும். அதை ஆணையிட்டும் கொடுத்துட்டார், உடன்படிக்கையின் மூலம் அதை நிரூபிச்சும் காமிச்சிட்டார். பாருங்க, இனி நான் வந்து ஜலத்தினால இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி என்னுடைய வில்லை நான் வானத்தில் வச்சேன்னு சொன்னார். அதுதான் வானவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம். அதே போல தான் பிரியமான சகோதரர் சொல்ல இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஆணை மற்றும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அது நிறைந்த ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம இனி வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கவனிக்கும் பொழுது, அதை நாம் உணரும் பொழுது, இந்த காலத்து பாடுகள், இந்த காலத்து போராட்டங்கள், இந்த காலத்தில் நடக்கக்கூடிய சகல விதமான விஷயங்கள் எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஏன்னா பின்னால் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, அது நிறைந்த ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறோம். ஸோ ஆபிரகாமுடனான அந்த ஒரு உடன்படிக்கை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டு குறிப்பிடப்பட்டு அத்துடன் தேவன் ஆணையிட்டு கொடுத்து உறுதி பண்ணின காரியமானது விசேஷமாக நம்மை முன்னிட்டே கொடுக்கப்பட்டன. வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம் நீண்ட காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுறதுனால விசேஷமாக அதில் மிகவும் ஆர்வம் உள்ள நாம் தெய்வீக திட்டத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு அஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தெய்வீக தயவை தீவிரமாக நாடுகிற அனைவரும் தாங்கள் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்கிற விசுவாசத்திற்கான அஸ்திபாரத்தை பெற்றிருக்கிறாங்க. இப்போது தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெரும்பான்மையான மனுக்குலத்தார் மதித்துணரும்படிக்கு செய்வதற்கு நாம் ஏறெடுக்கும் பயனற்ற முயற்சிகளில் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்ல அவரிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஆணையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வாக்குத்தத்தங்களை அவரால் மீற முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார் அப்படின்னா பொய் சொல்லுவது அவருடைய நீதியான குணலட்சணத்திற்கு முரணா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவன் சரியானதை செய்கிறாரு, அதாவது ஒரு காரியம் சரியானது என்ற காரணத்தினாலேயே அது செய்கிறார். ஒரு விஷயம் செய்கிறார் அப்படின்னா அது சரியானது அப்படிங்கிறதுனால தான் செய்கிறார். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம், ஒரு கசப்பான அனுபவம் அனுமதிக்கிறார் அப்படின்னா அது சரியானதுங்கிறங்காட்டி தான் அனுமதிக்கிறார். அது நமக்கு கசப்பாக தெரியும், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, அது சரியானது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அனுபவத்தை கொடுக்குறார். ஸோ தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் சுயாதீனம் உள்ளவனாக சிருஷ்டித்தார். அவனுக்கு தவறு செய்வதற்கும் சரியானதை செய்வதற்கும் தேர்வு செய்வதற்கும் அங்கே உரிமை அருளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு
19ஆம் வசனம் சொல்றார், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், 2 மாறாத விசேஷங்கள் தந்திருக்கக்கூடிய மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மேல நம்பிக்கை வைத்து நாம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இதிலிருந்து நாம பின்வாங்கி போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு நிலையா நிற்கும்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப தேவன் மேல, கர்த்தர் மேல அந்த ஒரு நம்பிக்கை வைக்கிறதுல நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். உறுதியா நிக்கணும்னு சொல்லி சொல்றார். ஸோ பூமிக்குரிய வாழ்க்கையை நாம விட்டு விடணும். ஸோ உண்மையாக தேவனிடத்துல நாம உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த உடன்படிக்கையின்படி நாம உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும். ஸோ அதற்கு நாம ஸ்ட்ராங்கா உறுதியான நங்கூரம் நம்ம வந்து போடணும். ஸோ இந்த நங்கூரத்தை பொதுவாக எதற்கு போடுவாங்கன்னா பாருங்க, கப்பலில் அந்த கப்பல் நிலைச்சு நிற்பதற்காக போடுவாங்க. ஸோ எந்த ஒரு சேதங்களும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக அந்த கப்பலில் நிலைநிறுத்துவதற்காக போடுவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கப்பல், அந்த கப்பலை அந்த நங்கூரம் தான் நிலைநிறுத்துது. ஸோ அதே சமயம் நங்கூரத்தை போட்டு அதை நிறுத்தி வைக்கிறாங்க. அப்படி நிறுத்தி வைக்கும் பொழுது அது எங்கும் அசையாது. ஸோ அந்த இடத்தை விட்டு அது அசையாது. அதே போல தான் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு நங்கூரத்தை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போட்டு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையை யார் மேலே வைக்கணும்னா, பிதாவாகிய தேவன் மேலேயும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலேயும் நம்ம வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்முடைய விசுவாசம் என்னும் கப்பல் வந்து அசையாது. ஸோ நம்மளுக்கு ஆசரிப்பு கூடாரம் நம்மளுக்கு தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாமே நம்ம கவனிக்கும் பொழுது ஆவிக்குரிய பாடங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதில் கவனிக்கிறோம் பாருங்க, அந்த திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். அந்த திரை அப்படிங்கிறது ஆசரிப்பு கூடாரம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, அந்த ஒரு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை கேட்டு நம்ம வர்றோம். ஸோ அடுத்து ஞானஸ்தான உடன்படிக்கையை நம்ம வந்து செய்கிறோம். அடுத்து செய்து கொண்ட அந்த ஒரு அர்ப்பணிப்பில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். 4வதாக சுகந்த வாசனை கொடுக்கும்படி அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு மரணம் நம்ம வந்து அடையணும். ஏன்னா பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது. அது தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கும் விதமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாம் கவனிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய போதனை கேட்டாச்சு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள நாம் வர்றோம். ஸோ அந்த செய்தி கொண்ட உடன்படிக்கையில் உறுதியாக நாம் வந்து நிற்கணும். அப்படி நின்று தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுக்கும் விதமாக நம்முடைய பரிசுத்தமான மரணத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அது வந்து பிரவேசிக்கும், அந்த ஒரு சுகந்த வாசனை அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த நம்ம ஓட்டத்தை விட்டு, அதாவது இந்த ஒரு அழைப்பை விட்டு நம்ம எங்கும் பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்படி போயிட்டு அப்படின்னா மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன்னா நம்மளுக்கு நிலையானது உறுதியானது என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிதாவாகிய தேவனும் கர்த்தரும் அவங்க மூலம் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அழைப்பும் இந்த ஒரு உடன்படிக்கையும் இந்த வாக்கு தத்தங்களும் இது நிலையானது, இது உறுதியானது, இது மாறாது. ஸோ இந்த நங்கூரத்தை நாம் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்காக போடணும். ஸோ நமது நங்கூரம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆணையும் உடன்படிக்கையும், அதுதாங்க நம்முடைய நங்கூரம். ஸோ அந்த நங்கூரத்தின் மேலே நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா நம்முடைய விசுவாசத்தை வைத்து இன்னும் உறுதியாக நாம் வந்து கட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஆணையின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு ஆபிரகாமுடன் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நியாயப்பிரமாண அல்லது புதிய உடன்படிக்கைகளை விடவும் இன்னும் உயர்ந்த மற்றும் மகத்தான ஒரு உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறோம். நாம் விசுவாச உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, ஆபிரகாம் உடன்படிக்கை, ஆணையிடப்பட்ட உடன்படிக்கையின் கீழாக நாம் இருக்கிறோம். இவ்வாறு இந்த ஒரு உடன்படிக்கை இன்னும் நிறைவேறவில்லை என்று அப்போஸ்தலன் அறிவிக்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுலும் சரி, எபிரேய கிறிஸ்துவர்களும் சரி, தாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஏற்பாடுகளின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்ததாக நினைக்கல. அவர்கள் அனைவரும் ஆபிரகாமுக்குரிய உடன்படிக்கையிலேயே நம்பிக்கை வைத்திருந்தனர். ஸோ புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறது மனுக்குலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவ வார்த்தை தான் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்குது. நாம் நம்பிக்கையை கைவிட்டால் எல்லாவற்றையும் கைவிடுகிறவர்களாக மாறிடுவோம். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியங்கள். ஸோ அதுதான் அடிப்படை. அதில் நாம் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டோம்னா மேன்மையான ஸ்லாக்கியங்களையே நாம் விட்டுருவோம். ஸோ அழைப்பின் மேன்மையை நாம் உணராதவர்களாக மாறி இருக்கிறோம். ஸோ கிழிக்கப்பட்ட திரையின் ஊடாக மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள்ளாக இருப்பவைகளை எதிர்நோக்கி மாம்சத்திற்கு அப்பாற்பட்ட மகிமை, கனம் மற்றும் அழியாமையின் காட்சிகளை காண்கின்ற பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆவிக்குரிய சிந்தை கொண்ட புதிய சிருஷ்டியினுடைய நம்பிக்கையாக இருக்குது.
ஸோ இது மாம்சீக மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரேலின் நம்பிக்கையாக இருக்குது. அது நிலையும் உறுதியுமா இருக்குது அப்படின்னா அது மாற்ற முடியாது. ஸோ தேவன் தம் உடன்படிக்கைகளை ஒருபோதும் மீற மாட்டார். எந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் அவர் அவற்றை திருத்தி அமைக்கவோ அல்லது மாற்றவோ மாட்டார். என் உடன்படிக்கையை நான் மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதங்களில் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ அது திரைக்குள்ளாக போகிறதுமாக இருக்குதுன்னா, அந்த திரைக்குள்ளாக அப்படின்னா நமது கர்த்தராக இயேசு காண்பித்திட்ட மரண பரியந்தமான தமது சொந்த கீழ்ப்படிதலினால் அவர் பெற்றுக்கொண்ட மா தயவானது, த ஹையர் ஃபேவர். ஸோ பிதா இழுத்துக்கொண்ட உண்மையுள்ளவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா பிதா தான் நம்மளை இழுத்துருக்கிறார். ஸோ அந்த கர்த்தருக்கு காண்பித்த அந்த மா தயவு, அதே ஒரு தயவு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அன்புக்குரிய சகோதர சோர்களே, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்பணும், நம்பிக்கை வைக்கணும். ஸோ நங்கூரத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் அது திரைக்குள்ளாக ஆவியின் ஜீவிகளாக இருக்கும் கிறிஸ்துவிடமாக நங்கூரமிடப்பட்டிருக்குது. சரீரத்தின் கடைசி அங்கத்தினன் திரைக்குள்ளாக கடந்து செல்லும் போது அனைத்து பலிகளும் அது நிறைவடைஞ்சிரும். ஸோ அது போகிறதுக்கு என்ன காரணம்? திரைக்குள்ளாக போகிறதுக்கு அப்படின்னா அது விசுவாசம். ஸோ அந்த நங்கூரம் எப்படின்னா ஆத்தும நங்கூரமாக இருக்குது. அப்படின்னா எதிர்காலத்தின் பேரிலான, ராஜ்யத்தின் பேரிலான நம்பிக்கையின் இந்த நங்கூரமானது இந்த தற்போதைய பொல்லாத உலகத்தின் சோதனைகளையும் புயல்களையும் சிரமங்களையும் கடந்து பாதுகாப்பாகவும் ஒப்பீட்டளவில் அமைதியாகவும் கடந்து செல்வதற்கு அது உதவுது. ஸோ ஆபிரகாமுக்குரிய வாக்குத்தத்தம் அல்லது உடன்படிக்கையானது இன்னும் நிறைவடையவில்லை. அது இன்னும் நமது விசுவாசத்திற்கான ஒரு நங்கூரமாக இருக்குது. ஸோ பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களுக்காக பிரயாசப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய ஊழியர் தங்கள் ஆத்துமாக்களுக்கு நங்கூரமாக இருக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களின் உண்மையான ஐஸ்வர்யங்களை குறித்து கற்றுக்கொண்டனர். ஸோ நம்ம பூமிக்குரிய விஷயங்களுக்காக நம்ம வந்து பிரயாசம் அதிகமாக ஏறெடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக பாருங்க, கர்த்தருடைய ஊழியர் அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஆத்துமாக்களுக்கு நங்கூரமாக இருக்கக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதங்களை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் உண்மையான ஆசீர்வாதமாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்துக்கிறோம். புயலின் போது நங்கூரமிடப்பட்டு நிற்கும் கப்பலினுடைய படத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வந்து கோடிட்டு காண்பிக்கிறார். அதுபோலவே வாழ்க்கையின் புயல்களின் மத்தியில் இருக்கும் தேவ பிள்ளையும் திரைக்குள்ளாக இருக்கும் விஷயங்களின் மீது ஒரு உறுதியான நங்கூரத்தை பாய்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ வாழ்க்கையில் பல்வேறு புயல்கள் நிச்சயமா இருக்கும். ஆனால் அந்த புயல் அடிச்சுட்டே இருக்குன்னா அது அடிச்சுட்டே இருக்காது. புயலுக்கு அப்புறம் ஒரு சமாதானம் இருக்கும். புயலுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு தெய்வீக தயவு இருக்கும். அதைத்தான் சொல்றார். அதுபோலவே வாழ்க்கையின் புயல்களின் மத்தியில் இருக்கும் தேவ பிள்ளையும் திரைக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை கம்பேர் பண்ணும் பொழுது, இனி வரும் உலகத்தின் பேலன்களை கம்பேர் பண்ணும் பொழுது, இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய புயல்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த புயல்களுக்கு மத்தியில் தேவனுடைய கரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நங்கூரமாக இருக்கிறார். ஸோ அவர் மீது நாம் நம்முடைய நங்கூரத்தை நாம் பாய்த்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறார் பாருங்க, எபிரேயர் 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறாரு. ஸோ முன்னோடினவராகி அப்படின்னா இயேசுவே நிஜமான பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் முதல் பிரவேசித்தவர். நம்முடைய கர்த்தரே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதல் நபராவார். ஸோ முதலில் வந்தவரும் அவர்தான். ஸோ அவர் அந்த வாக்குத்தத்த வித்தினுடைய தலையாக இருக்கிறார். அவருடைய சரீர அங்கங்களாகி நாம் விரைவில் அவரை பின்தொடர்வோம். நம்முடைய கர்த்தர் தமது உயிர்த்தெழுதலின் சமயத்தில் தனிப்பட்ட விதத்தில் மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தில் பிரவேசித்தார். ஸோ அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அப்படிங்கிறது குறித்து சகோதரர் சொல்லும் பொழுது, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஒரு ஆசாரியர், ஒரு ராஜரீக ஆசாரியர், ஒரே நேரத்தில் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் சாலோமின் ராஜா. ஸோ இது சமாதானத்தின் ராஜா, உன்னதமான தேவனுடைய பிரபு அப்படிங்கிறத அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய முன்னிழல் அவர். ஸோ அவரை காட்டிலும் பெரிய மெல்கிசேதேக் ஆகிய தலையும் சரீரமான கிறிஸ்துவிற்கான ஒரு முன்னிழல் அவர். ஸோ இயேசு மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ முறைமையின் கீழ் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மேலும் பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் உடன் ஆசாரிய கூட்டத்தாராக இருக்கிறாங்க.
ஸோ மெல்கிசேதேக்கு ஒரு பலியிடும் ஆசாரியர் அல்ல, மாறாக ஒரு ஆசீர்வதிக்கும் ஆசாரியர் ஆவார். தனது ராஜரீக பதவியால் தனது ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தை வழங்க அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அவ்வாறே நிழலின் நிஜமாகிய கிறிஸ்துவும் பலியிடுவதில்லை, மாறாக ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசாரியராகத்தான் இருக்கிறார். ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவாகவும், போதிக்கவும் ஒரு ஆசீர்வதிக்கவும், உயர்த்தவும் குணப்படுத்தவும் ஒரு ஆசாரியராகவும் இருப்பவர் இதை அனைத்தையும் இணைந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஸோ ஆரோனுடைய அந்த ஒரு ஆசாரியத்துவம் மிகவும் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருந்ததால் அவர் யூதர்கள் அதனை மாத்திரமே இருக்கும் ஒரே ஆசாரித்துவமாக கருதுறாங்க. எனவே ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை விட இன்னும் உயர்ந்த ஒரு ஆசாரியத்துவ முறைமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் சுட்டி காட்டுறாருங்க. ஏன்னா ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை அவங்க நம்புறாங்க, அது அவங்களுக்கு தெரியும். ஆனா மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் என்ன? அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசாரியர் கூட அந்த ஒரு அப்படி இருந்திருக்கிறாரு, ஒரு ராஜாவாகவும் அவர் இருந்திருக்கிறார். ஸோ அதை குறித்து சொல்றார். ஸோ தேவன் லேவிய ஆசாரியத்துவத்தை ஸ்தாபித்த போது அவர் மனதில் திட்டம் பண்ணி வைத்திருந்த இன்னும் உயரிய ஆசாரியத்துவத்தை ஆரோனும் அவருடைய குமாரரும் நிழலாக காண்பிக்கவில்லை. இந்த உயரிய ஆசாரியத்துவ முறைமையை மெல்கிசேதேக்கிலேயே நிழலாக காண்பிக்கப்பட்டது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரிய வகுப்பார் காணப்பட வேண்டும். மேலும் அது தேவனுடைய ஆணையின் காரணமாகவும் அது நிலைத்திருக்கக்கூடிய வாரிசாக இருக்கும் என்பதாலும் அது ஆரோனுடைய முறைமையை விட உயரிய ஒன்றாக காணப்படணும். ஸோ தெய்வீக ஏற்பாடு ஆரோன் மற்றும் மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தை மட்டுமே அங்கீகரிக்குது. ஸோ வேறு எந்த ஆசாரியத்துவம் தெய்வீக நியமத்திற்கு அப்பாற்பட்டதாகவும், எனவே முறையற்றதாகவும், அது தவறாக வழிநடத்துவதாகவும் மற்றும் ஆபத்தாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதை சொல்லிட்டு இங்கே கவனிக்கும் பொழுது அந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது நமக்கு தேவன் மீது ஒரு உறுதியான விசுவாசம் வைப்பதற்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ திரைக்குள்ளே போகிறக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்பாக நமக்கு முன்னோடியாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியராக, மகா பிரதான ஆசாரியராக, ஆசீர்வதிக்கும் ஆசாரியராக அவர் இருந்து அந்த திரைக்குள்ள பிரவேசிச்சு காண்பிச்சுக்கிறாரு. ஸோ அவரை பின்பற்றி ஓடக்கூடிய நாமும் அவரை போல நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அவர் நமக்காக பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னா பாருங்க, முன்பே பிரவேசிச்சிருக்கிறார். ஸோ இயேசு தமது பயணத்தை வெற்றியுடன் முடித்த போது அவர் 2ஆம் திரைக்கு அப்பால் பரலோகத்திற்குள், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறார். நமக்கு உண்மையான ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, அதில் உண்மையான பிரதான ஆசாரியர் நமக்காக பிரவேசித்திருக்கிறார். இதற்காக ஆதாரம் நம்ம கவனிக்கும் பொழுது பெந்தேகோஸ்தே நாளினுடைய ஆசீர்வாதம் அங்கே கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. ஸோ திரைக்குள்ள நமக்கு முன்னோடியாக இருந்த நமது ஆண்டவர் கர்த்தர் பிரவேசிச்சிருக்கிறார். ஸோ அவர் எப்படி தேவன் மீது, அவருடைய வாக்குத்தத்தங்களின் மீது, அவர்கிட்ட செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையில் எவ்வளோ உண்மையாக இருந்துட்டாரோ, அது போல நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எப்படி கர்த்தர் அந்த ஒரு திரைக்குள்ள கடந்தாரோ போனாரோ அதே போல அன்புக்குரிய சகோதர சோழர்களே நம்மளும் போகலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, கர்த்தர் போல நடக்கணும். கர்த்தர் போல நடந்தால்தான் அந்த திரைக்குள்ள நம்ம போக முடியும். அந்த நடப்பதற்குண்டான ஒரு ஒரு முக்கிய தேவை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவாசம். 2 மாறாத விசேஷங்கள் கவனித்தோம். அதே போல் விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் நாம் கவனிக்கிறோம் நங்கூரமாக இருக்குது. அந்த நங்கூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பின்வாங்கி போகாமல் இருப்போம். அதே போல் அந்த ஒரு அழைப்பில் நாம் தேவனுடைய பார்வையில் குறைவில்லாமல் காணப்படுவோம். ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பகுதி. ஸோ அடுத்து ஒரு அதிகாரத்தும் 7ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம். மெல்கிசேதேக்கை பற்றி இங்கே தொடங்கி வச்சிட்டார். முடிக்கும் போது மெல்கிசேதேக்கை பற்றி தொடங்கி வச்சிட்டார். ஸோ யார் அந்த மெல்கிசேதேக்? மெல்கிசேதேக்குக்கு எதுக்காக முக்கியத்துவத்தை கொடுத்து அங்கே பேசுகிறார்? ஸோ இயேசு கிறிஸ்து எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார்? ஸோ மெல்கிசேதேக்கின் முறைமைனா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ கர்த்தர் எப்படி அந்த முறைமையின் கீழே வந்தார்? ஸோ நாம் ஆரோனாக எப்படி திரைக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த பாகத்தில், அதாவது அடுத்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ யார் அந்த மெல்கிசேதேக்? பொறுமையோடு இருந்து அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். பொறுமையோடு கிட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.